வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ராஜமாதா ஜோதிட கலையரசி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் நோயாளியின் குணமறிந்து, மருத்துவத்தில் அவர்களின் கையை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். ஜோதிடத்தில் காலை பிடித்து அதன் சாரம் அறிந்து பலன் சொல்ல வேண்டும். இந்த வாரம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களின் குண அதிசயங்கள், அது சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள். மகர லக்னத்திற்கு 1ஆம் வீட்டுடன் 6ஆம் அதிபதி, அதாவது மகர ராசியுடன் சம்பந்தப்படும் பொழுது உண்டாகும் வியாதிகள். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள், மகர லக்னம் மகர ராசியை லக்னமாக கொண்டவர்கள், மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சராசரிக்கும் சற்று குறைவான உயரமுடையவர்களாக இருப்பார்கள். தலை நீண்டும் முடி அடர்த்தியாக காணப்படும். நீள்வட்ட முகமும் அகன்ற நெற்றியும் உடையவர்கள். உருவங்கள் விரிந்தும் இறுதியில் வளைந்தும் இருக்கும். சிறிய கண்களும் நீல நிறமுடையவர்கள் இருக்கும். தோள்கள் விரிந்து காணப்படும். அழுத்தம் திருத்தமான வாக்கு உடையவர்கள். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் தேக வலிமையும் மன உறுதியும் மிக்கவர்கள். கவர்ச்சியான கண்களை உடைய நீங்கள் மிகவும் மெலிந்த உடல் அமைப்பு கொண்டவர். உயரமாகவும் சிவந்த மேனியும் உடைய நீங்கள் தோற்றம் பருவத்தில் மிகவும் பலவீனமாகவும் ஒல்லியாகவும் இருக்கலாம். பிறந்த பொழுதுபோக்கு 14 வயது முதல் 19 வயது வரை நல்ல உயரமாக வளர்ந்து விடுவீர்கள். மெலிந்த உருண்டையான முகம் இருக்கும். கால் மூட்டில் ஒரு தழும்போ மச்சமோ இருக்கலாம். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் நடுத்தர உயரமாக இருப்பின் விழிகள் நீல நிறத்துடன் காணப்படும். உடல் நலம் அடிக்கடி கெட்டு மருத்துவம் செய்து கொள்ள வேண்டிய அமைப்பு ஏற்படும். மகர லக்னத்தில் கேது சனி இருப்பின் அந்த ஜாதகர் முன்கோபம் சேர்ந்த வயதான தோற்றத்தை தருபவர். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாதம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும். கைகால் வீக்கம், வயிற்று வலி, இடுப்பு நரம்பு வலி இருக்கும். அஜீரண கோளாறும் கண் பார்வை குறைவும் உண்டாகும். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் சராசரிக்கு குறைவான உயரமாக நடுத்தரமாக இருப்பார்கள். தலை நீண்டும் முடி அடர்த்தியாக காணப்படும். நீள்வட்ட முகமும் அகன்ற நெற்றியும் உடையவர்கள். புருவங்கள் விரிந்தும் இறுதியில் வளைந்தும் இருக்கும். சிறிய கண்களும் நீல நிறமுடையவர்களாக இருக்கும். தோள்கள் விரிந்து காணப்படும். அழுத்தம் திருத்தமான வாக்குடையவர்கள். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தேக வலிமையும் மன வலிமையுடையவர்களாகவும் கவர்ச்சிகரமான கண்களை உடையவர்களாகவும் மிகவும் மெலிந்த உடலமைப்பு கொண்டவர்களாகவும் அடர்த்தியான கேசம் இருக்கும். குழந்தை பருவத்தில் நீங்கள் மிகவும் 14 வயது முதல் 19 வயது வரை நல்ல உயரமாக வளர்ந்தாலும் மெலிந்த உருண்டையான முகம், கால் முட்டில் ஒரு தழும்போ மச்சமோ இருக்கும். பெண்கள் நடுத்தர வயது. உடல் நலம் அடிக்கடி கெட்டு மருத்துவமனைக்கு செல்வீர்கள். அதை பற்றி எதையும் கவலைப்பட மாட்டீர்கள். மகர ராசியை லக்னமாக கொண்டவர்கள் 6ஆம் வீட்டதிபர். மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் லக்னத்தில் இருந்தால், மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான புதன் பகவான் லக்னத்தில் இருந்தால் வரும் நோய் தசாபுத்தி நடக்கும் பொழுது மூட்டு வலி, முழங்கால் வலி, வாத நோய், தோல்வியாதி, குஷ்டம் போன்றவை மகர ராசியை குறிக்கும். தலைப்பாகத்தில் அடிபடுதல், முகத்தில் வெட்டுக்காயம் ஏற்படுதல், மூட்டுகளில் வலி உள்ள இடத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும், முதுகெலும்பில் வலி, மூட்டுகள் விலகி போய்விடுதல், நடக்க முடியாமல் நடப்பார்கள், கால்களில் அடிபடுதல், கால்கள் அடிபட்டு நொண்டி ஏற்படுதல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டு அதிபர் 2ஆம் வீட்டான கும்பராசியில் சம்பந்தப்பட்ட தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள். மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி புதன் பகவான் 2ஆம் வீட்டுடன் கும்பராசியில் சம்பந்தப்பட்ட தசை நடந்தால் நரம்புகளில் கோளாறு, மூட்டுகளில் வலி, இதய நோய், சருமத்தில் உள்ள தோல்கள் பாதிப்பு போன்றவை கும்பராசியை குறிக்கும். நரம்புகளில் இந்த கசிவு, கால்களில் வலி, மலப்பாதையில் வலி, இன உறுப்புகளில் வலி போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டதிபர் 3ஆம் வீடான மீனராசி சம்பந்தப்பட்ட தசம் நடக்கும் பொழுது வரும் வியாதிகள். கால்களில் வலி, சர்க்கரை நோயால் காலை எடுக்க வேண்டிய நிலை, நீர்க்கோவை போன்றவை மீனராசியை குறிக்கும். காது கோளாறு, ஈரல் பிரச்சனை, பாத விரல்களில் வீக்கம்,
மூட்டுகளில் வலி, புற்றுநோய் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டதிபர் 4ஆம் வீட்டுடன் மேச ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள். உடல், தலைப்பகுதி, கண் பார்வை, மூளை போன்றவை மேசராசியை குறிக்கும். விபத்தில் அடிபடுதல், தீ விபத்தில் சிக்குதல், காய்ச்சல் அதிகமாக ஏற்படுதல், நரம்புகள் பாதிக்கப்படும், மலேரியா நோய் விட்டு விட்டு காய்ச்சல் வருதல், இரத்த அழுத்தம் போன்ற நோய் வரும். 6ஆம் வீட்டதிபர் 5ஆம் வீட்டுடன் ரிஷபராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள். கழுத்துப்பகுதி, முகம், முகத்தில் உள்ள எலும்புகள் போன்றவை ரிஷபராசியை குறிக்கும். விபத்தில் அடிபடுதல், விபத்தில் அடிபட்டு கோமா நிலைக்கு இருப்பது, தாடையில் பிரச்சனை, தொண்டையில் கோளாறு போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டு அதிபர் 6ஆம் வீடான மிதுன ராசியில் ஆட்சி உச்சம் பெற்று தசை நடக்கும் பொழுது நுரையீரல், ஆஸ்துமா, இருமல், மூச்சுத்திணறல் போன்ற நோய்கள் மிதுன ராசியை குறிக்கும். தோல் நோய், நுரையீரல் பிரச்சனை, தோள்பட்டையில் பிரச்சனை உண்டாகும். இவ்வாறு நாம் மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் 12 பாவகங்களில் 6 பாவகங்களில் இருக்கும் பொழுது என்னென்ன செய்வார் என்பதை நாம் அறிந்தோம். இதை கோச்சார குரு பகவான் வரும் பொழுது 6ஆம் வீட்டை பார்த்தாலும், 8ஆம் வீட்டை பார்த்தாலும், 12ஆம் வீட்டை பார்த்தாலும் நோயின் தாக்கம் சற்று குறையும். அவரவர் தசாபுத்திக்கு ஏற்ப நோய் நொடிகள் வரும். அந்த காலகட்டங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் பொதுவாக திருச்செந்தூர் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை சென்று திருச்செந்தூரில் வழிபட, ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் வழிபட ஆயுள், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், உப்பு கரைவது போல, கடலில் குளித்து உப்பு கரைவது போல நமது நோய் கரைந்து வாழ்க்கையில் வீடு பேறு அடையலாம். முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகமும் முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது பல ஜென்ம பாவத்தை போக்கும். ஆகையால் இவ்வாறு வழிபாடு செய்ய இயலாதவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நாட்களில் நாள் செய்து கொள்வது மிகுந்த பலனை தரும். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நிறுவனர் விஷ்ணுனி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி, ஜோதிட சிம்மம் டாக்டர் பி. ராஜவதி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.